பார்த்தீங்கன்னா, காலையிலேயே எந்திரிச்சு சுறுசுறுப்பா பார்த்தீங்கன்னா, நான் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டேன். என்னன்னு காரணம்னு பார்த்தீங்கன்னா, மிலாடி நோன்பு வெள்ளிக்கிழமை வந்ததுனால, சனி, ஞாயிறு, வெள்ளி 3 நாளுமே பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு காலேஜ் லீவு. திடீர்னு வந்து என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ஊருக்கு போலாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேங்க. அவர் வந்து போலான்னு சொல்லலாம் அப்படி பயங்கர ஹேப்பி ஆயிட்டேங்க. ஏன்னா, அம்மா வீட்டுக்கு போறனாலே எனக்கு ரொம்ப ஹேப்பி ஆயிருவேங்க. 15 நாளைக்கு ஒருக்கா போறேன். ஆனா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 2, 3 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் தொடர்ந்து வந்து 3 நாள் வந்து இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணி வெள்ளிக்கிழமையே போலான்னு சொல்லி கிளம்பி போறதுங்க. அதுக்கப்புறம் தோட்டத்தில் போய் காய்கறி, கீரை எல்லாமே வந்து பறிச்சுட்டு வந்துட்டேங்க. முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா, அடிக்கடி அம்மா வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மாவுக்கு 2 பேத்துக்குமே வேலை செய்கிறனால முட்டி வலியாக இருந்துச்சுங்க. இப்போ வந்து அதை தொடர்ந்து வந்து டெய்லி சூப்பாக எடுத்துக்கிறதுனால முட்டி வலி இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் உடம்பும் வந்து டயர்டாக இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக இருக்குது, சுறுசுறுப்பாக இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, அதனால் இனிமேல் எப்போ போனாலுமே முருங்கைக்கீரை கொண்டு போயிடலான்னு கொண்டு போயிருந்தேங்க. நம்ம தோட்டத்தில் இருக்கிற காயெல்லாம் வந்து பறிச்சுட்டு வந்துட்டேன். பீக்கங்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வல்லாரக்கீரையில் என்னோடய ஹஸ்பண்ட் அவங்க மாமா வீட்டிலேருந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வீடு கூட்டி வீட்டு தொடச்சி ஊருக்கு கிளம்பியாச்சுங்க. அடுத்தடுத்து